SITಯ ತನಿಖೆ ಯಾವ ಹಂತಕ್ಕೆ ತಲುಪಿದೆ, ತನಿಖೆ ಇನ್ಯಾವುದೋ ದಿಕ್ಕಿನ ಕಡೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಇನ್ಯಾರೋ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ ಎನ್ನುವ ಕಾರಣಕ್ಕೆ ಎಷ್ಟು ಗುಂಡಿಗಳನ್ನು ಕೂಡ ತೆಗಿಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಧಾರ್ಮಿಕ ನಂಬಿಕೆಯ ಮೇಲೆ ಯಾರು ಅಪಪ್ರಚಾರಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಯಾರ ಪರನೂ ಇಲ್ಲ, ಎಡನೂ ಇಲ್ಲ, ಬಲನೂ ಇಲ್ಲ. ನಾವು ಎಲ್ಲರೂ ಬೇಕು, ನಮಗೆ ಸತ್ಯಾಂಶ ಹೊರಗೆ ಬರಬೇಕು, ಅಷ್ಟೇ ಸತ್ಯಾಂಶ ಹೊರಗೆ ಬರಬೇಕು. मान्य सिद्धरामैया यहाँ के कर्नाटक के कांग्रेस मुख्यमंत्री नास्तिकवादी है, ಹಿಂದೂ ವಿರೋಧಿ है. ಧರ್ಮಸ್ಥಳ ಕ್ಷೇತ್ರದ ಭಕ್ತಿಯ ಎಲ್ಲ ಭಕ್ತರ ವೇದಿಕೆಯ ಮುಖಾಂತರ ಧರ್ಮಸ್ಥಳ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಮತ್ತು ರೂವಾರಿಗಳಾದಂತಹ ಪೂಜ್ಯರಾದ ಕಾವಂದರಾದಂಥ ಶ್ರೀ ವೀರೇಂದ್ರ ಹೆಗಡೆಜಿಯವರ ಅವರಿಗೆ ಏನಂದರೆ ಮುಜುಗರ ತರುವಂಥ ಅವಳ ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವೆಲ್ಲ ಧಿಕ್ಕಾರವನ್ನು ಮತ್ತು ದಿಟ್ಟ ಹೋರಾಟವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಇವತ್ತಿನ. வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். தர்மஸ்தலா ஒரு புண்ணிய ஸ்தலமா அல்ல இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட ஏராளமான அப்பாவி பெண்களின் கதையா, மர்மங்களா? இங்கிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு மர்மங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரு சில நபர்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அல்ல அங்கிருந்து வெளிவரக்கூடிய உண்மை மக்களிடம் போய் சேரக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை கையில் எதற்காக எடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருடைய அந்த வார்த்தை என்ன? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். பிஜேபி அதை மதிக்கிறதா? பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மதத்தின் அடையாளத்தை முன்னிறுத்தி தர்மஸ்தலாவில் எக்ஸ்குவேஷன் நடக்கக்கூடாது, தர்மஸ்தலாவில் ஒரு மிகப்பெரிய சதி நடந்துள்ளது இந்துக்களுக்கு எதிராக, தர்மஸ்தலா ஒரு கோவில்களுக்கான ஒரு புண்ணிய ஸ்தலம், அதனால் இந்து விரோதிகள் தர்மஸ்தலாவின் பெயரை கெடுப்பதற்காக இந்த சதியை தொடங்கி இருக்கிறார்கள். எந்த பெண்களை காணவில்லையோ, எந்த பெண்களுடைய வழக்கிற்கு இதுவரை எந்த விதமான நீதி நியாயம் கிடைக்கவில்லையோ, அந்த குடும்பத்தினர்களுடன் சேர்ந்து இந்து விரோதிகள் அவர்களை தூண்டிவிட்டு தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய தர்மாதிகாரி அவருடைய பெயரை கெடுக்கக்கூடிய சூழ்ச்சியை செய்து வருகிறார்கள். ஆகையால் தர்மஸ்தலாவில் எந்த விதமான எக்ஸ்குவேஷனும் நடக்கக்கூடாது. யாரோ ஒரு நபர் மிகப்பெரிய மகான் தர்மஸ்தலா அந்த மகானை பற்றி தவறாக பேசிவிட்டார், அதை நம்பி இன்னும் எத்தனை இடங்களை தான் நீங்க தோண்ட போறீர்கள் என்கிற அந்த விரோத குரல். அந்த நபர் தான் ஒற்றுக்கொண்டானே, நான் தான் புதைத்தேன் என்று. அப்ப அந்த நபரையே நீங்க தூக்கில் போட்டு விடலாம். இதற்கு மேல எந்த விதமான விசாரணையும் நடக்கக்கூடாது என்கிற இந்த விஷயம் கர்நாடகாவின் அசம்பிளியில் ஒலித்திருக்கிறது. ஏராளமான ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இவர்கள் பிளான் செய்திருக்கிறார்களாம். அதை பற்றி நான் வருவேன். ஆனால் அதற்கு முன்பு நேற்று என்ன நடந்தது? சைட் நம்பர் 13 மிக முக்கியமான இடம். கடந்த 4-5 நாட்களாக என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலும் இந்த சைட் நம்பர் 13 பற்றி நான் ஆழமாக பேசியிருக்கிறேன். இந்த இடத்தில் தான் பல சவங்களை ஒரே இடத்தில் நான் புதைத்தேன் என்று கூறிய அந்த மிஸ்டர் எக்ஸ், அதற்கு பின்பு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, அவருக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கிடையாது என்கிற விஷயமும் வெளிவந்தது. ஏராளமான பத்திரிகையாளர்கள், நீதிமன்றம் அந்த நபருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவருக்கு ஒரு கன்மேனை நியமிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைக்கு பின்பு நேற்றிலிருந்து அவருக்கு கன்மேன் கொடுக்கப்பட்டது. அவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அவர் வருவதற்கு முன்பே அந்த இடத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கன்மேன்களுடன் அங்க நிற்பதை நேற்று நாங்க பார்த்தோம். இன்னைக்கும் அதுதான் நடக்கிறது. நேற்று காலையிலிருந்தே நீங்க பார்த்தீர்கள்னா கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரெடார் என்கிற இந்த டிவைஸ் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது. சைட் நம்பர் 13 இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த இடம் ரோட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய இடம், ஒரு காட்டுப்பகுதி. இந்த இடத்தில் சாதாரணமாக இந்த ரெடார் என்கிற இந்த டிவைஸை நீங்க பயன்படுத்த முடியாது. அதனால் ஒரு ட்ரோன் கொண்டு வரப்பட்டது. ட்ரோனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் தான் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரெடார் என்று கூறுவார்கள். 5 அடி, 10 அடி, 20 அடி, 50 அடி, 100 அடி வரை பாதாளத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த படங்களை முதலிலே எடுத்து காட்டிவிடும். அதன்படி பார்க்கும்போது SITN டீம் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள், அதாவது சோர்சஸ்கள் கொடுத்த தகவல் படி இந்த இடத்திலிருந்து ஒரு 8 to 9 சவங்களை எடுக்கலாம் என்கிற அந்த கணக்கிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். நேற்று மாலை வரை எந்த விதமான எக்ஸ்குவேஷனும் நடக்கவில்லை.
ஈவினிங் ஆன போது ஒரு பெரிய மிஷின்ஸ் 2 மிஷின்ஸ்கள் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா மம்மட்டியை வைத்து கோடாரியை வைத்து மேனுவலாக அந்த இடங்களை தோண்டி பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். 3 அடி 5 அடிக்கு மேல எங்கேயுமே தோன்றப்படவில்லை. இப்போ SITN டீமிடம் இருக்கக்கூடிய இந்த கருவியை வைத்து பார்க்கும்போது இந்த இடம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இங்கே பல கன்ஸ்ட்ரக்ஷனால் நடந்திருக்கிறது. கற்கள், பாறை, மண், பக்கத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எலக்ட்ரிசிட்டி டவர் எல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல 5 அடி இல்லை 3 அடி தோண்டி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்காது. இன்னும் ஆழமாக தோண்ட வேண்டும். இதைத்தான் மிஸ்டர் எக்ஸும் எடுத்து வைத்தார். அதாவது நான் தோண்டினதே ஒரு 15-20 அடி இருக்கும், ஏன்னா பல சவங்களை ஒரே இடத்துல நான் புதைத்திருக்கிறேன். அதனால அன்னைக்கே நான் ஒரு 20 அடி தோண்டினேன் என்று கூறினார். இப்போ இந்த வாகனங்களை பார்க்கும்போது எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் SITயின் சோர்சஸ்களிடம் போய் கேட்டபோது எதற்காக இந்த மிஷின்ஸ் வந்திருக்கிறது, அதற்கு அவர்கள் கொடுத்த பதில், நாங்கள் 15 ஒரு 20 அடி ஆழமாக தோண்ட போகிறோம். அப்போ நிச்சயமாக இந்த இடத்தில் சவங்கள் வெளிவரும் என்பது அவர்களுக்கும் தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் யார் இந்த கிரைமை செய்தார்களோ அவர்களுக்கு இப்போ பதற்றம், அவர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள் அவர்களுக்கும் பதற்றம். இப்போ அரசியல்வாதிகளை, அரசியல் கட்சிகளை தூண்டிவிட்டு தன்னை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். நேற்று கர்நாடகா அசம்பிளியில் இதே தர்மஸ்தலாவின் பேச்சு அடிபட்டது. 0 ஹவர்ஸில் பிஜேபி லீடர்ஸ் தர்மஸ்தலாவை பற்றி மிக கவலையுடன் பேசினார்கள். இது ஹிந்து மதத்திற்கு எதிரான ஒரு செயல். லெஃப்ட் கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய கர்நாடக அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் ஹிந்து மதத்தின் எதிரிகள். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர்கள் ஹிந்து மதத்தின் எதிரிகள். ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த டிகிங்கை, இந்த எக்ஸ்குவேஷன் வேலையை நடத்தி வருகிறார்கள். ஃபார்மர் மினிஸ்டர், பிஜேபியின் ஃபார்மர் மினிஸ்டரான சுனில் குமார் என்ன பேசினார், அதற்கான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு நீங்க இதை பாருங்க. How many pits will you dig just because someone said so? You can't keep digging. இன்னும் எத்தனை இடங்களில் இந்த எக்ஸ்குவேஷன் தோண்டக்கூடிய வேலையை பார்ப்பீர்கள். யாரோ ஒரு நபர், ரோட்ல போற நபர், இந்த இடத்துல நான் புதைத்தேன் என்று கூறிவிட்டால் அந்த நபரை நம்பி இந்த வேலையை நீங்க பார்ப்பீர்களா? நீங்களே கேளுங்கள். ಅಸಹಜ ಸಾವಿನ ಕುರಿತಂತೆ SIT ತನಿಖೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರೋದನ್ನು ನಾನು ಸ್ವಾಗತಿಸ್ತೇನೆ. ಸರ್ಕಾರ ಇದರ ಕುರಿತಂತೆ ಸತ್ಯಾಸತ್ಯತೆಗಳು ಬರಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ದು ಯಾರ್ದು ಕೂಡ ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯಗಳಿಲ್ಲ. ಆದರೆ ತನಿಖೆಯ ನೆಪದಲ್ಲಿ ಹಿಂದೂ ಧಾರ್ಮಿಕ ಕ್ಷೇತ್ರಗಳನ್ನು ಅವಹೇಳನ ಮಾಡುವಂಥ ಪ್ರಕ್ರಿಯೆಗಳು ನಿರಂತರವಾಗಿ ಕಳೆದ ಕೆಲವು ದಿನಗಳಿಂದ ನಡೀತಾನೆ ಬಂದಿದೆ. ಇವತ್ತು ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣಗಳಲ್ಲಿ ಮತ್ತು ಕೆಲವರು ಕೊಡ್ತಾ ಇರುವಂಥ ಹೇಳಿಕೆಗಳನ್ನು ನೋಡಿದಾಗ ಇಡೀ ಧರ್ಮಸ್ಥಳವನ್ನು ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡಿರುವಂಥ ಪ್ರವೃತ್ತಿ ಬೆಳೆದಿರುವಂಥದ್ದು ನಮ್ಮೆಲ್ಲರ ನಂಬಿಕೆಗಳ ಮೇಲೆ, ನಮ್ಮೆಲ್ಲರ ಶ್ರದ್ಧೆಯ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಆಘಾತವನ್ನು ಇವತ್ತು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದೆ. SITಯ ತನಿಖೆ ಯಾವ ಹಂತಕ್ಕೆ ತಲುಪಿದೆ, ತನಿಖೆ ಇನ್ಯಾವುದೋ ದಿಕ್ಕಿನ ಕಡೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಇನ್ಯಾರೋ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ ಎನ್ನುವ ಕಾರಣಕ್ಕೆ ಎಷ್ಟು ಗುಂಡಿಗಳನ್ನು ಕೂಡ ತೆಗಿಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಧಾರ್ಮಿಕ ನಂಬಿಕೆಯ ಮೇಲೆ ಯಾರು ಅಪಪ್ರಚಾರಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂಥವ್ರ ಮೇಲೆ ಕ್ರಮವನ್ನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕು. ಧರ್ಮಸ್ಥಳದ ಪಾವಿತ್ರ್ಯತೆಯನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಸರ್ಕಾರ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕ್ರಮವನ್ನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಹಿನ್ನೆಲೆಯಿಂದ ಈ ತನಿಖೆ ಎಲ್ಲಿಯೇ ತನಕ ಬಂದಿದೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಮಾನ್ಯ ಗೃಹ ಸಚಿವರು ತಕ್ಷಣ ಒಂದು ಹೇಳಿಕೆಯನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ ನಾನು ಸರ್ಕಾರವನ್ನು ಆಗ್ರಹಿಸ್ತೇನೆ. ಇನ್ನೆಷ್ಟು ಗುಂಡಿ ತೆಗಿತೀರಿ ಇನ್ನೊಂದು ಕೂಡ ಸರ್ಕಾರ ಎಷ್ಟು ಗುಂಡಿ ತೆಗಿತೀರಿ? எந்த அளவில் ஒரு குடும்பத்தினரை காப்பாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றவர்கள் என்று நீங்க பாருங்கள். காரணம், வீரேந்திர ஹேகடே இந்த தர்மஸ்தலா ஸ்தலத்தின் தர்மாதிகாரியா, ராஜ்யசபாவின் MP, பிஜேபி MP. அவர் வழியாக பல நபர்கள் சிக்கிவிடுவார்களோ அல்ல அவரே சிக்கிவிடுவாரோ என்கிற அந்த அச்சத்தில் இந்த நபர்களுடைய அந்த துடிதுடிப்பை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இதற்கு பதில் கொடுக்கும்படி ஹோம் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா ஜி பரமேஸ்வரா இதற்கான கிளாரிபிகேஷனை கொடுத்தார். நாங்க SITயை ஃபார்ம் செய்திருக்கிறோம் பேஸ்ட் ஆன் அ ஃபார்மல் கம்ப்ளைண்ட். யாரோ ஒரு நபர் பேசிட்டு போனபடி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. இது ஃபார்மல் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்தது. அந்த ஃபார்மல் கம்ப்ளைண்டை பெற்றதற்கு பின்பு அதற்கான விசாரணையை அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் செய்தார்கள், நீதிமன்றம் செய்தது.
அதற்கப்புறம் இந்த விஷயம் எங்கள் கையில் வந்தபோது நாங்க ஒரு எஸ்ஐடியை அமைத்திருக்கிறோம். இதற்கான சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் என்று. அங்க மாயமான ஏராளமான பெண்கள், அங்க கிடைத்த ஏராளமான அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ். இதை தாண்டி ஒரு நபர் இந்த இடத்தில் நான் 100க்கும் மேற்பட்ட சவங்களை புதைத்தேன் என்று தானாகவே வாலண்டரியாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த பின்பு கூட எதற்காக இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் செய்யக்கூடாது? இதில் லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் இந்த அரசியலை திணிக்க பார்க்காதீர்கள். இந்த இடத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தே தீரும். ஸ்பீக்கர் யூடி கேதார் இவரும் நடுவில் புகுந்து இந்த விஷயத்தில் நீங்க ஆழமாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்தை அடுத்த தனியாக உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறேன், அதுல நீங்க டிஸ்கஸ் செய்து கொள்ளலாம். ஆனால் அலிகேஷன் நீங்க அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடாது. உங்களுடைய கேள்வி ஏதோ அதை நீங்க கேளுங்கள், அதற்கு பதில் அரசாங்கம் கொடுக்கட்டும். தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை நீங்க செய்யக்கூடாது. ನಾವು ಯಾರ ಪರನೂ ಇಲ್ಲ, ಎಡನೂ ಇಲ್ಲ, ಬಲನೂ ಇಲ್ಲ. ನಾವು ಎಲ್ರೂ ಬೇಕು ನಮ್ಗೆ. ನಾವ್ ಯಾರ ಮುಚ್ಚಾಕುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. ಸತ್ಯಾಂಶ ಹೊರಗೆ ಬರ್ಬೇಕು ಅಷ್ಟೇ, ಅಷ್ಟೇ ಸತ್ಯಾಂಶ ಹೊರಗೆ ಬರ್ಬೇಕು. ஆளும் கட்சியுடைய இன்னொரு எம்எல்ஏ அவர் எழுந்து நின்று அவர் ஒரு பதிலை கொடுக்கிறார். we are not on anyone's side, there is no left or right, we are on the side of justice, the truth must come out. லெஃப்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. நாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்வது நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதற்கு பதில் கொடுக்கும்படி பிஜேபி தலைவரான அரோஸ்கா எழுந்து நின்று scheduled discussion proceed as planned, இதற்கான டிஸ்கஷனை நீங்க நடத்துங்கள் என்று அவரும் கூறியுள்ளார். இதற்கப்புறம் நான் பல நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் அவர்களும் நேற்று தர்மஸ்தலாவிற்கு வந்திருக்கிறார்கள். லெட் பை எஸ்எஸ்பி யுவராஜ் மற்றும் தீவா எஸ்பி ரவி சிங். இந்த 2 நபர்கள் இவர்களுடைய டீம் அங்க போய் பரியல் இந்த இடத்தில் நடந்திருக்கிறதோ, இந்த புதையல் எங்கெல்லாம் நடந்திருக்கிறதோ அந்த இடங்களை போய் பார்த்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களை போய் சந்தித்திருக்கிறார்கள். பல நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதே இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பாகுபலி பேட்டா என்கிற ஒரு இடம், இது ஒரு புதிய சைட். இந்த இடத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு எக்ஸ்குவேஷன் நடந்தது. இந்த இடத்திற்கும் இந்த டீம் போயிருக்கிறது. அங்கிருந்து கிடைத்த பல்வேறு எலும்புகள் மற்ற விஷயங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ்களை அவர்கள் எடுத்துள்ளார்கள். இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜெயந்த் டி ஒரு புதிய விட்னஸ், ஐ விட்னஸ், 13 to 15 வயதிற்கான ஒரு பெண்ணை போலீசார்கள் புதைத்தார்கள். அது நானே பார்த்தேன், நான் தான் அந்த பெண்ணுடைய சவத்தை முதலாக பார்த்தேன், நான் தான் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்தேன், எந்த விதமான போஸ்ட்மார்ட்டம் நடக்கவில்லை என்று கூறிய அதே ஜெயந்த் டி மீது ஒரு தாக்குதல் நடந்துள்ளது ஆகஸ்ட் 6ஆம் தேதி. அதற்கு பின்பு அந்த விஷயத்தில் அட்டெம்ப்ட் டு மர்டர் இந்த சட்டத்திற்கு கீழே ஒரு புதிய கேஸையும் ஃபைல் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் யூடியூபர்ஸ்களும் தாக்கப்பட்டார்கள். காங்கிரஸ் எம்எல்ஏவான சிவகங்கா பசவஜ் இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். அதாவது அதே அசம்பிளியில் urging media houses, influencers and public to refrain from spreading rumors. மீடியா ஹவுசஸ், யூடியூபர்ஸ், மக்கள் பொய் செய்திகளை, வதந்திகளை தயவு செய்து பரப்பாதீர்கள். இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் என்னெல்லாம் வெளிவருமோ அதை மக்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். நோ லெஃப்ட், நோ ரைட், வி நீட் ஜஸ்டிஸ் என்கிற விஷயத்தை அவரும் எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் ஒரு சில நபர்கள் எந்த அளவில் கேவலமான விஷயங்களை செய்து வருகிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். கர்நாடகாவின் ஸ்ரீராம் சேனாவும் இதில் குதித்து விட்டது. ஸ்ரீராம் சேனாவின் நேஷனல் பிரசிடென்டான பிரமோத் முத்தாலிக் இந்த நபர் பேசிய அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். என்ன பேசினார் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். कर्नाटक के दक्षिण कन्नड़ जिले में धर्मस्थल एक अत्यंत पवित्र पुण्य क्षेत्र है. हजारों साल से वहाँ पूजा विधि विधान सब चल रहा है. तो बहुत प्रसिद्ध स्थान को बदनाम करने के लिए कई कम्युनिस्ट लोग, नास्तिकवादी हिंदू विरोधी लोगों ने एक षड्यंत्र रचना किया है. एसआईटी का आग्रह करके
वहाँ जो समाधि हुए, रेप एंड मर्डर हुए, उनको ढूंढना, इंक्वायरी करना, अपप्रचार करना, ये चल रहा है। सौजन्या एक लड़की के ऊपर रेप हुआ था, मर्डर हुआ था, इसका इंक्वायरी होना चाहिए। जो रेप एंड मर्डर किया है उनको फांसी चढ़ाना चाहिए। मान्य सिद्धरामैया यहाँ के कर्नाटक के कांग्रेस मुख्यमंत्री नास्तिकवादी है, हिंदू विरोधी है, इसलिए तुरंत उन्होंने एसआईटी नियमक करके अपप्रचार कर रहे हैं। ये गलत है। मैं कहता हूँ जो रेप एंड मर्डर हुआ है वो इंक्वायरी होकर उनको फांसी चढ़ाना आवश्यकता है। தர்மஸ்தலா ஒரு புண்ணிய ஸ்தலமா? இந்த இடத்தில் ஹிந்து விரோதிகள், லெப்டிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த நபர்கள் இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த எக்ஸ்குவேஷன் உடனுக்குடன் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். A girl was reportedly raped and murdered. This must be investigated thoroughly. Those responsible for the crime should be given death penalty. ஒரு பெண்ணை கற்பழித்து கொன்றுவிட்டதாக ஒரு தகவல் வெளிவந்தது. நிச்சயமாக அது இன்வெஸ்டிகேட் செய்யப்பட வேண்டும். யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று இன்னைக்கு அவர் கூறியிருக்கிறார். யார் அந்த பெண்மணி? அனன்யா பட்டோடைய கதை என்னானது? எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை. சௌஜன்யாவுடைய கதை என்னானது? 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம். 10ஆம் தேதி அந்த பெண்ணுடைய சவம் கிடைத்தது. 11ஆம் தேதியிலிருந்து அந்த குடும்பத்தினர்கள் ரோட்டில் இறங்கி போராடினார்கள். இதுவரை போலீஸிடம் போனது, சிபிஐயிடம் போனது, சிஐடியிடம் போனது, சுப்ரீம் கோர்ட் வரை போய் கூட இன்னைக்கு வரை அந்த கேஸ் அன்சால்வ் ஆகி இருக்கிறது. 1986ஆம் ஆண்டு பத்மாவதியோடைய கதையை நேற்று நான் எடுத்து காட்டினேன். அந்த பெண்ணிற்கு இதுவரை எந்த விதமான நீதி நியாயம் கிடைக்கவில்லை. 38-39 வருடங்கள் ஆகிவிட்டது. வேதவள்ளி என்கிற இன்னொரு பெண்மணி 1979ஆம் ஆண்டு அந்த கேஸும் இன்னைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கிறது. அப்போ எப்படி நீங்க ஜஸ்டிஸ் கிடைக்கும் என்று நீங்க நம்புகிறீர்கள்? இன்னைக்கு அங்க எக்ஸ்குவேஷன் நடக்கிறது. அங்க இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்கிறார்கள். டிஎன்ஏ டெஸ்டிங் நடக்கும். யாருடைய உடல், யார் மிஸ்ஸிங் ஃபைல், யார் எந்த பெண்ணுடைய கதை என்று அது அந்த கோர்வைகள் வெளிவரும். ஆனால் உங்களுக்கு பதற்றம், உங்களுக்கு ஒரு பயம். எதற்காக? அப்போ மக்கள் சந்தேகப்படும்படி அந்த தர்மாதிகாரி வீரேந்திர ஹேக்டே அல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் குற்றவாளிகளா? அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஒட்டுமொத்த வேலையை நீங்க பார்க்க தொடங்கிவிட்டீர்களா என்கிற இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இரண்டாவது நபர், இவரையும் பாருங்கள். பெங்களூர் கர்நாடகா லீடர்ஸ் ஒரு ராலியை நடத்த போறார்களா? தர்மஸ்தலா கோவிலை பற்றி, வீரேந்திர ஹேக்டே அவர்களை பற்றி எஸ்ஐடி தவறான புரோபை நடத்தி வருகிறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி தர்மஸ்தலா சலோ என்கிற இந்த ராலியை நாங்க அறிவித்துள்ளோம். இப்போ பெண்கள் தானே அங்க காண போனார்கள். பெண்களுடைய சவங்கள் தானே அங்க கிடைத்தது. அப்போ பெண்கள் அவர்கள் தானே குரல் கொடுத்திருக்க வேண்டும். பெண்களுக்கு அநீதி நடந்திருக்கிறது. ஆகையால் பெண்களுக்காக நாங்க குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் என்று அந்த பெண்களுடைய போராட்டம் இருந்திருக்கணுமா, இருந்திருக்க கூடாது. ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண் தலைவிகள், பிஜேபியின் லீடர் சவிதா அமர் ஷெட்டி, இந்த பெண்மணி தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ்களுடன் இந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார். This protest was held in non-Persian manner against the false propaganda being spread about Dharmasthala. ஒரு false propagandaவை பரப்பி வருகிறார்களா தர்மஸ்தலாவிற்கு எதிராக? அப்ப அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகளுக்கு இதற்கு பதில் கிடையாதா? ஒரு நபர் வெளிவந்து கூறுகிறார், நான் என்னுடைய கைப்பட நூற்றுக்கணக்கான பெண்களை புதைத்திருக்கிறேன், என்னை மிரட்டியிருக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தை கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள். அவர்களுக்கு பயந்துதான் 1998ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரை இந்த வேலையை பார்த்தேன். கடைசியில் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக குடும்பத்துடன் நான் அங்கிருந்து ஓடி போனேன். என்னால் தூங்க முடியவில்லை. நான் செய்த பாவங்கள் என்னை பின்தொடங்கி வந்தது. அதனால் இந்த விஷயத்தை நான் மக்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு எது வேணாலும் நடக்கலாம், என்னை கொன்று விடுவார்கள் எனக்கு தெரியும். ஆனால் நான் இறந்தால் கூட இந்த உண்மை வெளிவர வேண்டும், குற்றவாளிகள் சிறைக்குள் போக வேண்டும் என்கிற அந்த நோக்கம்.
இன்னைக்கு அந்த நபர் எடுத்த இந்த விஷயம் நாடு முழுவதும் பேசப்படுகிறது. கர்நாடகா பிஜேபியை சார்ந்த நபர்கள் எந்த விதமான டிமாண்ட் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அசம்பிளியில், அதையும் நீங்க கேளுங்கள். பிஜேபி டிமாண்ட்ஸ் த ஹோம் மினிஸ்டர் தர்மசாலா மர்டர் இன்வெஸ்டிகேஷனை பற்றி எங்களுக்கு தெரியணும். மிஸ்டர் எக்ஸோடைய ஐடென்டிட்டியை எதற்காக நீங்க மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த நபருடைய முகத்தை உலகத்திற்கு காட்டுங்கள், அந்த நபரை பற்றி உலகத்திற்கு காட்டுங்கள். ஏற்கனவே அந்த நபர் என்னுடைய உயிருக்கு, என்னுடைய குடும்பத்தினர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது என்று கூறி வருகிறார். நேற்றுதான் அவருக்கு கன்மேனே கொடுக்கப்பட்டது. இத்தனை நாட்கள் வரை எஸ்ஐடிஎன் டீம் எங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று கூறிய பின்பு காலையில வருவாராம், சாயந்தரம் அவரை அவருடைய நிலையிலே விட்டு விடுவார்களாம். எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், ஆக்டிவிஸ்ட்கள் அந்த நபருக்கு பாதுகாப்பு தேவை என்று கேட்டதற்கு பின்பு, கோர்ட் வரை இந்த விஷயம் போனதற்கு பின்பு நேற்று முதல் முறையாக அவருக்கு கன்மேன் கொடுக்கப்பட்டது. அப்ப சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான பாதுகாப்பு அந்த நபர் கிடைத்தது, எந்த விதமான ஐடென்டிட்டியை நீங்க கேட்கிறீர்கள். எஸ்ஐடி ஃபார்ம்ட் ப்ரோப் அலிகேஷன் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் மர்டர். இங்க செக்ஷுவல் அசால்ட் நடந்தது, மர்டர் நடந்தது, அதை பற்றின எங்களுக்கு தகவல் வேணும். மினிமல் எவிடன்ஸ், அங்கிருந்து கிடைத்த அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இது எல்லாமே மக்களுக்கு முன்பு எடுத்து வைங்க. இந்த எக்ஸ்குவேஷன் எல்லாம் இப்ப நடக்கக்கூடாது. இதை தாண்டி கம்யூனிட்டியுடைய பிரஷர் இருக்கிறது. மக்களுடைய ரிலிஜியஸ் அந்த பிராக்டிஸ் பாதிக்கப்படுகிறது. இந்து மதத்திற்கு எதிராக இந்த செயல் நடக்கக்கூடாது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். இது அசம்பிளியில் நடந்த விஷயம். இது இருக்க சாமியார்களும் களத்தில் குதித்து விட்டார்கள். ஹுப்ளியை சார்ந்த ஸ்ரீ வச்சனானந்த் சுவாமிஜி ஜகத்குருவாம் இந்த நபர் ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா தர்மஸ்தலாவுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் a fundamental conspiracy has begun in our country. ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி இவர்கள் தொடங்கி விட்டார்கள். இந்த கான்ட்ரோவர்சி எங்கெல்லாம்? கேரளாவின் ஐயப்ப சுவாமி கோவிலாக இருக்கட்டும், இப்ப தர்மஸ்தலாவை, இது போன்ற எத்தனையோ கோவில்களுக்கு எதிராக இவர்கள் களமிறங்கி விட்டார்கள். இப்போ ஒரு ராலியும் ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தர்மசலா சலோ என்கிற அந்த விஷயம். பிஜேபி சார்ந்த நபர்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த ராலியை நடத்த போறார்களாம். இது முதல் முறையா கிடையாது. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், 2017ஆம் ஆண்டு உன்னாவ் மர்டர் அண்ட் ரேப் கேஸ், குல்தீப் சிங் சேகர் பிஜேபியின் லெஜிஸ்லேட்டர், இந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய ராலி நடத்தப்பட்டது பிஜேபியினர்களால். கட்டுவா ரேப் கேஸ் 2018, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் இதில் ஈடுபட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வெளிவந்த போது அவர்களை காப்பாற்றுவதற்காக பிஜேபி லீடர்ஸ் ரோட்டில் இறங்கி போராடி வந்தார்கள். இதே போன்று சின்மயானந்த் கேஸ் நீங்க பார்த்தீர்கள் 2019ஆம் ஆண்டு. அந்த நபரும் பிஜேபி லீடர். இப்ப இந்த நபரை காப்பாற்றுவதற்காக மறுபடியும் பிஜேபியின் தலைவர்கள் ரோட்டில் இறங்கி களமிறங்கினார்கள், போராடினார்கள். யாரை? குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக. பெல்தங்கா ரேப் கேஸ் வெஸ்ட் பெங்கால் 2025, இந்த நபருடைய அசோசியேஷன் பிஜேபியுடன், அவரை காப்பாற்றுவதற்காக பிஜேபி களமிறங்கிறது. அதாவது பெண்களுடன் நடக்கக்கூடிய அநீதி, பெண்களுக்காக பிஜேபி எங்க குரல் கொடுத்தது என்று நீங்களும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது போன்ற ரேப், இது போன்ற மர்டர், அதில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் பிஜேபியால் இந்த நபர் தவறு செய்திருந்தால் இந்த நபரை தூக்கில் போடுங்கள் என்று கூற முடியவில்லை. அதற்கு எதிராக பிஜேபியை களமிறங்கி அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான வேலையை தொடங்கியுள்ளது. இப்போ தர்மஸ்தலாவிலும் அதே வேலையை இவர்கள் தொடங்க போறார்கள், தொடங்கிவிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். தர்மஸ்தலமாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் இது போன்ற தவறு ஒரு இடத்தில் நடக்கும் போது அதை மதத்தின் கண்ணாடி வழியாக பார்க்காதீர்கள். அதை அந்த பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய நீதி வழியாக நீங்க பாருங்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு பெண்களுக்கு நடந்த அநீதியை கவரப் செய்யக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளை திரட்டி கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய டீம் தேவைப்படுகிறது. அதற்காக பண உதவியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய உதவியை அனுப்பலாம்.
இந்த விஷயத்தில் மிக ஆழமாக எங்களுடைய டீம் இறங்கியுள்ளது. அதை பற்றின ஒவ்வொரு நாளுக்கான செய்தி அப்டேட்ஸ்களை நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள். ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் இன்னும் எத்தனை நாட்கள் வரை சோஷியல் மீடியாவில் இருக்கும் என்று எனக்கும் தெரியவில்லை. ஏதோ ஒரு கோர்ட் ஆர்டர் வரும். ஏற்கனவே ஒரு கோர்ட் ஆர்டர் கொண்டு வந்தார்கள், கேக் ஆர்டரை கொண்டு வந்து 8800க்கும் மேற்பட்ட வீடியோக்களை டிலீட் செய்ய வேண்டும் என்று ஒரு நீதிபதி கூறினார். நீதிபதியுடைய கனெக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே தர்மஸ்தலாவின் தர்மாதிகாரியுடைய குடும்பத்தை நோக்கி அந்த கனெக்ஷன் போய் சேர்ந்தது. இதற்கு பின்பு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கர்நாடகா ஹைகோர்ட் வரை அந்த நபர் இந்த கேஸில் தலையிடக்கூடாது என்று கூறியதற்கு பின்பு அந்த நபர் கொடுத்த கேக் ஆர்டரை ரத்து செய்து இந்த விஷயத்தில் மீடியா கவரேஜ் நடக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவையும் கொடுத்தது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் தர்மஸ்தலாவில் நடந்த அநீதிகளை இவர்கள் மறைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள் என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.